வணக்கம். நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இந்த தொடரில் நாம் பல்வேறு சக்சஸ் ஸ்கில்ஸ் பற்றி பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இந்த தலைப்பில் உரையாடுவதற்காக நம்முடன் மாணவர் யோகன் பிரகாஷ் வந்திருக்கிறார். யோகன் பிரகாஷ், வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், இப்போ உங்களுடைய ஆம்பிஷன், இதை நோக்கி போகிற பயணத்தில் நெகட்டிவ் கமெண்ட்ஸோ அல்லது அந்த உத்வேகத்தை குறைக்கிற விஷயங்களோ வரும்போது அதை எப்படி எதிர்கொள்கிறீங்க? நான் ஆம்பிஷன்றதை தாண்டி கீபோர்டு பண்ணுவேன் சார். மியூசிக்கல்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ மேபி நல்லா இல்லை அப்படின்னா சொல்லுவாங்க, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே, என்னால் என்ன எப்படி ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். சொன்னீங்க, உங்கள் ஆம்பிஷன் நோக்கிய ப்ரிப்பரேஷனில் அதில் ஏதாவது தவறான கமெண்ட்ஸோ அல்லது செல்ஃபாகவே தயக்கங்களோ, இது முடியுமா, அச்சீவ் பண்ணுமா அப்படிங்கிற தயக்கங்கள் வருதா? நிறைய வாட்டி சார். இப்போ அவங்க ஒரு 4 சாங் கொடுக்குறாங்க அப்படின்னா என்னால் இது முடியுமா, இது என் லிமிட்டை மீறி இருக்கா, இல்லை என் லிமிட்குள்ளே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானே கேட்டு வாசிக்கிறது அப்படின்னா டேலண்ட்டாக இருந்தாலும் வாசிப்பேன் சார். நான் நிறைய வாட்டி வாசியிருக்கேன். அந்த மாதிரி என்னோடய லிமிட் தாண்டி வாசியிருக்கேன். மியூசிக்கான பயிற்சியில் வரக்கூடிய தயக்கங்கள் சொன்னீங்க. பெரிய பெரிய சேலஞ்சஸ் வரும்போது கூட பொதுவாக நிறைய மாணவர்கள் அதில் ஒரு செட்பேக் அப்படின்னு எடுத்துட்டு அவங்களுடைய உத்வேகம் குறைஞ்சி போயிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸே கூட ஒரு ரைட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிறவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ரோல் மாடல், பல பெரிய வலியை தாண்டி ஜெயிச்ச ஒரு ரோல் மாடல். அவங்க பேர் முனிபா மசாரி, ஒரு பாகிஸ்தான் பெண்மணி, அயன் லேடி ஆஃப் பாகிஸ்தான் சொல்லுவாங்க. அது அவங்கள பற்றி ஒரு ஸ்டோரி தெரிஞ்சுட்டா ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஒருத்தருடைய லைஃப் சேலஞ்சஸை ஹேண்டில் பண்ணுறதுல இந்த அளவு பயனுள்ளதாக. அவங்க கல்யாணமாகி ஓரிரு வருடங்களில் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு எதிர்பாராத ஒரு பெரிய விபத்து, பாகிஸ்தானில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பெரிய விபத்து. கிட்டத்தட்ட அவங்களுடைய கால்கள் துண்டாயிடுச்சு, பேக் போனில் மிகப்பெரிய அடி, ஆல்மோஸ்ட் பேக் போனே முறிஞ்சு போனது மாதிரி மிகப்பெரிய காயங்கள். பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஐயோ, இதெல்லாம் ட்ரீட் பண்ண முடியாது, உங்களுக்கு உயிரே இருக்காது அப்படின்ட்டாங்க. கொஞ்சம் தூரத்தில் இருக்க இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க இதெல்லாம் உயிர் பிழைக்கவும் முடியாது, நாங்கள் இதை ரிஸ்க் எடுக்கிறது தயாரில்லைன்ட்டாங்க. அப்புறம் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுறாங்க. ஒரு மிகப்பெரிய வலி, ஏன்னா கால் கிடையாது, கைகளில் பெரிய அடி, கையை தூக்க முடியாது, முதுகுத்தண்டில் பெரிய அடி, பெரிய ஃப்ராக்சர்ஸ், ஏகப்பட்ட நட்ஸ் அண்ட் போல்ஸ் உள்ள பொருத்தி தான் உயிர் பிழைச்சி வர்றாங்க. இப்போ கூட ரீசெண்டாக அவங்க சொல்லுவாங்க, நான் உண்மையிலே அயன் லேடி ஆஃப் பாகிஸ்தான் தான், என் உடம்புக்கு அயன் தான் இருக்குது, மெட்டல்ஸ் தான் இருக்குது அப்படின்ற அளவு சொல்லுவாங்க. பட் இவ்வளோ வலியை தாங்கிட்டு ஒரு கட்டத்தில் சூசைட் லெவலுக்கு திங்கிங் போகுது, சூசைட் திங்கிங்லாம் வருது. அதை எதிர்கொண்டு என்னடா வாழ்க்கை அப்படின்னு இதிலே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு ரீதிங்கிங் வரும். இதுவரை இழந்து போன காலை பற்றியோ இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், இன்னும் எனக்கு உயிர் இருக்குது, இன்னும் வாழ்வதற்கான சின்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த தாட் வரும்போது அந்த டாக்டர் ஒரு சின்ன அட்வைஸ் சொல்கிறார். நீ சின்ன வயசில் ஒரு அழகான ஆர்டிஸ்ட்டு, இப்போ கூட யூ கேன் ட்ரை அப்படிங்கிறார். இப்போ எனக்கு கால் கிடையாது, கையை தூக்கவே முடியல, எப்படி சொல்லாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பட் அது ஒரு நல்ல ஒரு ஃபயராக அவங்களுக்கு கிடைக்குது. என்ன நினைக்கிறாங்கன்னா, வெற்றிங்கிறது யாரும் நமக்கு தங்க தாம்பாளத்தில் கொண்டு தரமாட்டாங்க, நம்மளே தான் உருவாக்கிக்கணும். ஸோ இது ஒரு அழகான ஐடியா சொல்லியிருக்கிறாரு. ஐ வில் ட்ரை அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி அந்த பயிற்சியை தொடர்ந்து அவங்க கையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும்போது ஒரு அற்புதமான ஓவியம் வரைகிறாங்க. சின்ன வயசில் இந்த பழக்கம் இருந்ததுனால அருமையான வண்ணம் தீட்டி அதை நெட்டில் போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வெப்சைட் அதை என்கரேஜ் பண்ணது. இவங்களுடைய பின்னணியை பற்றி தகவலோடு போடும்போது ஒரு மிகப்பெரிய விலைக்கு அது வேறு லெவலில் வாங்கப்படுது. ஸோ அது ஒரு பிஸ்னஸாக மாறுது. அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருது. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, சிலர் உங்களுடைய அனுபவத்தை மற்ற இளைஞர்களுக்கும் பேசினா நல்லா இருக்கும்னு சொன்னால் ஸ்கூல்ஸில் காலேஜில் போய் பேச போகிறாங்க. வீல் சேர்லே கால் நடக்க முடியாது. ஸோ அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட் வீல் சேர் மாடலிங் துறையிலையும் இருக்கிறாங்க. ஏன்னா கால் நடக்க முடியாட்டி கூட வீல் சேர் மாடலாகவே பிரபலம் மாறாங்க. இப்படி பல விஷயங்கள் தடைகளை தாண்டி ஜெயிக்கிறாங்க. தன்னுடைய கதையை மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் அவங்க சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. டெட் டாக்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுலேயும் பேசுகிறாங்க. உலக அளவில் பார்க்கப்படுது, பாராட்டப்படுது. அதாவது தான் இவ்வளவு பெரிய வலியை, வேதனையை தாண்டி
இன்றைக்கும் பலருக்கு வழிகாட்ட முடியுங்கிற இந்த நம்பிக்கையே இருக்குல்ல, அவங்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை, பார்க்குறவங்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை. அவங்க தன்னுடைய வாழ்க்கை லெசனாக இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமே, எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் துவண்டு போவதால், சோர்ந்து போவதால் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் எவ்வளவு சிக்கலையும் தாண்டி வரலாம் அப்படிங்கிறது தான். இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மனிதர்களை எந்த அளவுக்கு சவால்களை தாண்டி சாதிக்க வைக்கிறதுக்கு முனிபா மசாரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள். வாய்ப்பு இருந்தால் டெட் டாக்ஸில் அவங்களுடைய ஸ்பீச் பாருங்கள். வெரி வெரி இன்ஸ்பைரிங் ஸ்பீச். சரியா, இவ்வளோ பெரிய தடைகளை கூட உடைச்சி அவங்களால ஜெயிக்க முடியுதுன்னா, நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் இல்லை, ஸ்கூலில் ஒரு மியூசிக்கில் அச்சீவ் பண்ணுறதோ அல்லது ஒரு சிவில் சர்வீஸில் அச்சீவ் பண்ணுறதோ பெரிய விஷயமே இல்லை. சிவில் சர்வீஸ் எய்ம் இருக்குன்னு சொன்னீங்க. சிவில் சர்வீஸ் பொறுத்தவரை ஒரு மெத்தடாலஜி கரெக்டாக இருந்ததுன்னா, ஒரு அருமையான ஒரு நியூஸ் அறிவு வளர்த்து கொண்டால், நியூஸ் தேடல் வளர்த்து கொண்டால், சரியான ப்ராக்டிஸ் இருந்தால் ஜெயிக்கிறது சுலபம். ஒரு நீங்கள் டிகிரி முடித்து தேர்வுக்கு போகிறதுக்கு இன்னும் குறைந்தது ஒரு 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் இருக்கும். இதுக்கிடையில் சிவில் சர்வீஸ் டாப்பர்ஸ் இவங்களுடைய இன்டர்வியூஸ் பார்க்குறதும் சரியா, அவங்களுடைய உத்திகளை தெரிந்து கொள்வதும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதும் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அந்த ப்ரிப்பரேஷனில் பல தடைகள் வரலாம், தயக்கங்கள் வரலாம், செல்ஃப் டவுட் வரலாம். சரியா, இதை வின் பண்ணுறதுக்கு ஒரே விஷயம் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். பாசிட்டிவ் ஆட்டிடியூடை வளர்த்துக்கலாமா? இனி அதுக்கு என்ன மெத்தட்ஸ் செய்வீங்க? இனி இன்னும் நிறைய எஃபோர்ட் போட்டு என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு, மேபி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது, நிறையா அச்சீவ் பண்ணணும், நிறையா அந்த மாதிரி பண்ணுவோம் சார். நல்ல ரோல் மாடல்ஸ் அவங்களோட பேசுங்க. குறிப்பாக சிவில் சர்வீஸ்னு எய்ம் வச்சாச்சுன்னா சிவில் சர்வீஸ் அச்சீவர்ஸுடைய வீடியோஸ் பாருங்கள். சரியா, அவ்வளோதான். சிம்பிள் டெக்னிக்ஸ் தெரிஞ்சு சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணால் அது நத்திங். சிவில் சர்வீஸ் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நண்பர் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி சங்கர், மறைந்த நண்பர், அவர் சொல்லுவார், சிவில் சர்வீஸ் அச்சீவ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை உள்ள என்சிஆர்டி புக்ஸை புரிஞ்சு படிக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும், நியூஸ் அறிவு வளர்த்துக்கணும், தைரியமாக இன்ட்ராக்ட் பண்ணணும். இதெல்லாம் இருந்தால் யார் வேணாலும் ஜெயிக்கலாம்னு சொல்லுவார். அதனால் அது அச்சீவ் பண்ணக்கூடிய கோல் தான். அதுக்கான முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் வரும்போது முனிபா மசாரியை மனசில் வச்சுக்கோங்க. அவங்களோட வீடியோ பாருங்கள், அவங்களுடைய டெட் டாக்ஸ் பாருங்கள். இது போன்ற உத்வேகமான உரைகள் நம்ம கொஞ்சம் டவுன் ஆகும்போது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை மீண்டும் வளர்த்துக்கொள்ள வாய்ப்பாக இருக்கும். இந்த உத்தியை பயன்படுத்தி நீங்களும் மற்ற மாணவர்களும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.